வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 30/4/2025 விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 5:58. கரணம் 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று மாலை 6:41 வரை. திருதியை பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று இரவு 8:32 வரை. ரோகிணி பின்பு மிருகசிரேஷம். யோகம் இன்று காலை 5:57 வரை. அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 8:32 வரை. சுவாதி பின்பு விசாகம். மேஷராசி நேயர்களே, எதிலும் ஆர்வமான நிலை ஏற்படும். செலவுகள் வந்து நீங்கும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். புதுவிதமான தன்னம்பிக்கையும் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பிரச்சனைகள் நீங்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி செலவுகள் கூடும். பரணி நிம்மதி ஏற்படும். கிருத்திகை கௌரவங்கள் மேலோங்கும். ரிஷபராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். திடீர் அலைச்சல்கள் கூடும். வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் விலகும். உத்தியோகத்தில் பொறுமையுடன் செயல்படவும். எதிலும் ஆதரவான நிலை கிடைக்கும். ஆதாயங்கள் அதிகமாகும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நினைத்தது நிறைவேறும். ரோகிணி பொறுமையுடன் செயல்படவும். மிருகசிரேஷம் ஆதாயங்கள் கூடும். மிதுன ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பண பரிவர்த்தனைகளில் நிதானம் தேவை. வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களினால் அலைச்சல்கள் கூடும். வண்டி வாகன சேர்க்கைகள் உருவாகும். எதிர்ப்புகள் விலகும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசிரேஷம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். திருவாதிரை அலைச்சல்கள் கூடும். புனர்பூசம் நினைத்தது நிறைவேறும். கடகராசி நேயர்களே, மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். மனதளவில் தன்னம்பிக்கை மேலோங்கும். குழப்பங்கள் வந்து நீங்கும். பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயங்கள் ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை உருவாகும். வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். குழந்தைகளின் மூலம் மாற்றங்கள் கிடைக்கும். மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும். ஆதாயங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் ஆதரவுகள் கூடும். பூசம் தேக்கநிலை நீங்கும். ஆயில்ய மகிழ்ச்சிகள் உருவாகும். சிம்மராசி நேயர்களே, வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதுவிதமான முயற்சிகளில் நுணுக்கங்கள் கற்றுக்கொள்வீர்கள். புதுவிதமான தன்னம்பிக்கையும் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். பூரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். உத்திரம் நெருக்கம் உண்டாகும். கன்னிராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் ஏற்படும். வியாபார தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும். பணியில் பொறுமையுடன் செயல்படவும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உருவாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். நட்பு வட்டாரம் விரிவடையும். முன்னேற்றமான நிலை ஏற்படும். எதிர்ப்புகளும் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் நிதானம் தேவை. சித்திரை சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். துலாம் ராசி நேயர்களே, பொருள் வரவுகள் மேலோங்கும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறும். அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். பேச்சுக்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. தடைகள் விலகும். வழக்கு விஷயங்களிலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். எதிலும் நிதானம் தேவை. அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சித்திரை செலவுகள் கூடும். சுவாதி நிதானம் தேவை. விசாகம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். விருச்சிகராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. புதுவிதமான தன்னம்பிக்கையும் அனுபவங்களும் கிடைக்கும். லாபங்கள் அதிகமாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பணியில் தேக்கநிலை நீங்கும். மேலதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படவும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்.
விசாகம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். அனுஷம் நெருக்கம் ஏற்படும். கேட்டை நிதானம் தேவை. தனுசு ராசி நேயர்களே, எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும். அனுகூலங்கள் ஏற்படும். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். நினைத்த காரியம் நிறைவேறும். உழைப்பிற்கேற்ற கௌரவங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மூலம் பொருள் வரவுகள் கிடைக்கும். பூராடம் சிக்கல்கள் தீரும். உத்திராடம் கௌரவங்கள் மேலோங்கும். மகர ராசி நேயர்களே, வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும். ஆர்வமான நிலை உருவாகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. பண பரிவர்த்தனைகளில் லாபங்கள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். முயற்சிகள் கைகூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் தடைகள் விலகும். திருவோணம் நிதானம் தேவை. அவிட்டம் குழப்பங்கள் விலகும். கும்பராசி நேயர்களே, மற்ற ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அலைச்சல்கள் அதிகமாகும். அனுகூலங்கள் ஏற்படும். லாபமான நிலை எதிலும் உருவாகும். எதிலும் யோசித்து செயல்படவும். சொந்த பந்தங்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். குழப்பங்கள் விலகும். நட்பு வட்டாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். அவிட்டம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். சதயம் நிதானம் தேவை. புரட்டாதி குழப்பங்கள் தீரும். மீனராசி நேயர்களே, சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். மனதிற்கு பிடித்தவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். ஆதாயங்கள் கிடைக்கும். மேலதிகாரிகளில் ஆதரவுகள் கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி நிம்மதி கிடைக்கும். உத்திரட்டாதி ஆதரவுகள் கூடும். ரேவதி நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.